மயிலாடுதுறையில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஐயாரப்பர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் நாதசன்மா, அணவித்தை ஆகிய சிவபக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்புக்குரியதாகும். இவ்வாலயத்தில் திருவையாறில் நடைபெறும் சப்தஸ்தான பெருவிழா போன்று ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சப்தஸ்தான பெருவிழா விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சப்தஸ்தான பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஏழூர் சுவாமிகள் எழுந்தருளும் சப்தஸ்தான திருவிழா இரவு நடைபெற்றது. திரு இந்தலூர் தான் தோன்றீஸ்வரர் சோழம்பேட்டை அழகியநாதர் கோயிலில் பாலாலயம் செய்யப்பட்டதால் 5 ஊர் சுவாமிகள் விழாவில் எழுந்தருளினர். முன்னதாக ஐயாரப்பர் ஆலயத்திலிருந்து ஐயாரப்பர் பஞ்சமூர்த்திகளுடன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி ஊர்வலமாக மூவலூர், மார்க்க சகாயேஸ்வரர், கூரைநாடு, புனிகீஸ்வரர், சித்தர்காடு, பிரம்மபுரீஸ்வரர், மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆகிய 5 ஆலயங்களின் சுவாமிகளுடன் மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்கும் உற்சவம் நடைபெற்றது. அங்கு அனைத்து சுவாமிகளுக்கும் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பராமசாரிய சுவாமிகள் பட்டு அணிவித்து வழிபாடு செய்தார். பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சப்தஸ்தான பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கண்கவர் வான வேடிக்கை பக்தர்களை பரவசப்படுத்தியது. தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனம் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இறையருளும் குருவருளும் ஒருங்கே பெறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் இறையருள் பிறந்தவரை உடனாகிய ஐயாரப்பர் சுவாமியுடைய சித்திரை சப்தஸ்தான பெருவிழாவிலே இன்றைய இந்த உயிர்களுடைய துன்பத்தின் காரணமாக நாம் எல்லாம் இறைவன் நமக்கு இந்த பஞ்சபூதங்களை நமக்கு படைத்து கொடுக்கிறார். இந்த பஞ்சபூதங்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு பஞ்சபூதங்களால் நமக்கு அழிவும் ஏற்படுகிறது. அதற்கு இப்பெல்லாம் நாம் பார்க்குறோம். மழை பெஞ்செல்லாம் பாருங்கள், நம்மளால் தாங்க முடியாது. இந்த துபாயில் மழை பெஞ்சது, சென்னையில் மழை பெஞ்சது, திருநெல்வேலியில் மழை அதிகமாக மழை பெஞ்சது. நம்மளால் தாங்க முடியுதா? தாங்க முடியல. ஒரே நாளில் ஒரு வருஷத்துக்கு மழை ஒரே நாளில் பெஞ்சா தாங்க முடியுமா? தாங்க முடியாது. இதுபோல் அளவோடு பெய்யணும். அளவோடு பெய்யினால் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் உலக தீமை அதிகமாக ஏற்பட நம்ம பஞ்சபூதங்கள் மூலமாக நமக்கு தாக்கம் ஏற்படுகிறது. இப்போ பூமி பாருங்கள், பூமி வெடிஞ்சா பூகம்பம் ஏற்பட தாங்க முடியுதா? நம்ம எவ்வளவோ நம்ம வீடு அழகழகாக வீடு கட்டியிருப்போம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயெல்லாம் போட்டு ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் எல்லாம் அடைந்து போயிடும்.
இப்படி மழை பெஞ்சால் தாங்க முடியல, பூர்ண தாங்க முடியல, தாங்க முடியல, மேலே இடி அடித்தா தாங்க முடியல, காற்று அடித்தா தாங்க முடியுதா, தாங்க முடியல, புயல் அடிச்சேன்னா மழை வந்து வெள்ளம் வந்து தாங்க முடியும். எல்லாமே இந்த பஞ்சபூதங்களை நமக்கு தாங்க முடியல. எல்லாம் அழிவு ஏற்படுகிறது. எல்லாம் என்ன தீமைகள் அதிகமாக ஏற்பட நமக்கு இந்த அழிவுகள்லாம் ஏற்படுது. இந்த தீமைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இறை வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனுக்கு நம்மால் முடிந்த அளவு நம்ம தொண்டு செய்ய வேண்டும். நாமும் நம்மால் முடிந்த அளவு நம்ம புண்ணியம் செய்ய வேண்டும். எந்த உயிருக்கு நம்ம துன்பம் செய்யக்கூடாது. ஏன்னா எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கிறான் என்பதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ கோயிலில் தான் நம்ம இறைவன் இருக்கிறான் நினைச்சிக்கிட்டு நம்ம இங்கே வீட்டில் வந்து நம்ம சண்டை போட்டுக்கிறோம், வச்சுக்கிறோம், கொலை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதை கூட செய்யக்கூடாது. எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கிறான். ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் நம்ம கொண்டு திங்கிறோம். என்ன நம்முடைய அறியாமை தான் காரணம். நமக்கு அறிவு சரியாக விளங்கவில்லை. இந்த அறிவு நமக்கு விளங்க வேண்டுமானால் நல்ல நூல்களை நம்ம படிக்க வேண்டும்.